பாதியிலேயே நம்ம பேசினோமா, மீதிய எங்கடா வச்சிருப்பீங்கங்கிற மாரி உடனே வெளியே வந்து சிவசங்கர் அவர்களுடைய அறிக்கை, பேசுனது, பேட்டி, ஒரு பக்கம் தாவேகா சைட்லேருந்து கொடுத்த அதிரடி, எங்கள்ட்ட இந்த மாரி என்னென்ன ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லணுமோ, அந்த மாரி ரத்து பண்ணி காமிங்கன்னு சொல்லிட்டு பல டெண்டர்கள் ரத்து. இந்த மாரி பல்வேறு விஷயங்கள் போயிட்டுருக்கு. நேற்று ரொம்ப கடுமையாக தானே பேசினார் அவர். பயந்து நடுங்குறாங்க. ஊழல் பண்ணவங்க யாரும் தப்பிக்க முடியாது, விடமாட்டோம். நாங்கள் எடுக்கிற நடவடிக்கைகளில் அந்த லஞ்ச பணங்கள் அரசு கஜானாக்கு வருது, இவ்வளோ தான் நேற்று சொன்னார். அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் வந்து அந்த நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. நடிகர், சினிமா ஷூட்டிங், சட்டசபையை ஷூட்டிங் ஸ்பாட்டாக மாற்றிட்டாரு. சரி, இவங்க இப்படி தான் பண்ணுறாங்க. நேற்று ஒரே நரேட்டிவ் எல்லாரும் இன்றைக்கும் பேசுவாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் அப்படி தானா அப்படின்னு பார்த்தா இல்லை. நான் தான் சொன்னேன்ல, அவரும் அதை சொன்னார். அதை ஒருத்தர் சொல்லி கன்மெண்ட்டில் போட்டிருக்காரு, நீங்கள் பேசலாம் விஜய் கவனிக்கிறாரு. இவருக்கு இல்லை, அந்த டிஃபேம் பண்ணுறது திமுகவுடைய டிஎன்ஏல இருக்குது. அது எம்ஜிஆருக்கு பண்ணாங்க, காமராஜர்லேருந்து பண்ணாங்க, காக்கான்ற அளவுக்கு, கண்டங்காக்கைன்ற அளவுக்குலாம். பெரியாரை பண்ணியிருக்காங்க, பெரியார் இவங்க திருப்பிட்டு பண்ணிக்கிறாரு. அந்த சம்பவம்லாம் 67 வரைக்கும் ரெகுலராக நடந்திருக்கு. இன்றைக்கி ஏதோ யோகியர்கள் பெரியார் பேரன் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது இந்த மாதிரி நடந்த விஷயங்கள்ல எம்ஜிஆருக்கு, ஜெயலலிதாவுக்கு பண்ணியிருக்காங்க, இப்போ விஜய்க்கு பண்ணுறாங்க. இதை நான் சொன்னதை நீங்கள் என் ட்வீட் பாருங்கள், நான் போட்டிருப்பேன். எம்ஜிஆரே இதே மாதிரி சினிமா இல்லை, ஷூட்டிங் இல்லை, அது இதுன்னு பேசியிருக்காங்க. எம்ஜிஆர் அதற்கு மாற்றாக சட்டசபையில் நடந்திருக்காரு. சட்டசபையில் எம்ஜிஆர் இல்லாத பாடாத பாடலாம் பார்த்துனாங்க. அதெல்லாம் அமைதியாக அவர் பண்ணிட்டு போவார். இடி மின்னல் மழைன்னு இதே மாதிரி வச்சு வளரிக்கிட்டு கண்டதை பேசிக்கிட்டு நக்கல் அடிச்சுக்கிட்டு நையாண்டி பண்ணிக்கிட்டு எம்ஜிஆர்கிட்ட வாங்கி சாப்பிட்டு தின்னுட்டு அந்த நன்றி மருந்து எம்ஜிஆரை பேசிக்கிட்டு இருந்த ஆட்கள்லாம் அந்த இருந்தாங்க. இன்றைக்கி அவர்கள்லாம் அனுபவிக்கிறாங்க. அந்த இதை வந்து விகடன் தலையங்கத்தில் எழுதியிருக்காங்க. அந்த காலத்து ஆனந்த விகடன், இந்த விகடன் நினச்சிக்காது. இது வேறு, இது ஒன்றும் இல்லாமல் போச்சு. எல்லாம் சின்ன சின்ன பசங்களை போட்டு எவனுக்கும் ஒன்றும் தெரியல, எங்கேயாவது இருந்தால் எடுத்து போட்டு இந்த மாதிரி போயிட்டு இருக்குது. அந்த காலத்து விகடன்னா எதிர்பார்ப்பாங்க வாரம் வாரம் என்ன இருக்குது, என்ன அரசியல், அந்த கார்ட்டூன், அந்த இதுக்கெல்லாம். இப்பொழுது விகடன், ஆனந்த விகடனுக்கு ஆசிரியர், அருமையான ஆசிரியர் உட்காந்துருக்காரு, விகேஷ்னு. எந்த இதுலேருந்து அவர் அனுப்பிச்சாங்களோ அதே விகடன் இன்றைக்கி அவர் உட்காந்துருக்காரு. ஒரு அற்புதமான ஆசிரியர். ஆனால் நான் சொல்கிறது இந்த விகடன்.com இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த என்ன சொல்லுவாங்க, கிளிக் பண்ணி படிக்க வைக்கிறதுக்காக கண்டதை எழுதுறதுன்ற மாதிரி போகுது. இது என்னுடைய விமர்சனம், குற்றச்சாட்டு இல்லை. அப்போ இந்த மாதிரி இதை வந்து விகடன் அன்றைக்கு எழுதியிருக்குது. எம்ஜிஆர் அனைவரையும் ஏமாற்றி விட்டார், வம்பு இருக்கிறவங்களோட சமாதானமாக பேசி உட்கார வைக்கிறதும், 2 சைடு சண்டை வந்தால் அது பண்ணுறதும், மக்கள் குறைகளை நிறைவேற்றுறதும், பல விஷயங்களை எம்ஜிஆர் ஏமாற்றிட்டார் அப்படின்னு. இந்த மாதிரி கூடிய விரைவில் அதே விகடன் எழுதினாலும் எழுதலாம், வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இவர்கள் இன்றைக்கி இல்லை, அன்றைக்கே அப்படி தான்.